பகவான் ரமணருக்கு மலையாளத்துல முதல்ல ஒரு பயோகிராபி வந்தது. யாரோ ஒருத்தர் எழுதினார். என்னெல்லாமோ கதை எழுதி விட்டார். இவர் 17 வயசுல ஜீவன் முக்தரா திருவண்ணாமலையில இருந்தவரை அவர் கல்யாணம் கழிச்சுட்டு கிரகஸ்தனா இருந்தாருன்னும் 2-3 குட்டிகள் இருந்ததுன்னும் அப்புறம் ஒரு நாளைக்கு பெட்டன்னு அருணாச்சலம் நினப்பு வந்ததுன்னும் இங்கேருந்து கிளம்பி போயிட்டார் திருவண்ணாமலைக்கு. இப்படி எல்லாம் கதை எழுதி வச்சிருக்காரு. அவர் யாருதான் சொன்னாலும் தெரியாது. அந்த ஜீவ சரித்திரத்தை மகர்ஷி கிட்டேயே கொண்டு காட்டியிருக்காரு பப்ளிஷ் பண்றதுக்கு முன்னால ப்ரூஃப் பாக்கறதுக்கு. அவர் அதை பூரா பார்த்துட்டு கிரகஸ்தன் போடுறதுக்கு பகரம் கிரகஸ்தன் போட்டிருக்கா. அந்த தாங்கிறத தா மாத்திரம் ஆக்கி கொடுத்துட்டு திருப்பி கொடுத்துட்டார் பிரிண்ட் பண்றதுக்கு. பிரிண்ட் பண்ண போனது பிரிண்டருக்கு ஏதோ டவுட் வந்தது, இப்படி இருக்க வழி இல்லையேன்னு அப்புறம் திரும்பவும் வர ஒரு மலையாளி கிட்ட கொண்டு காட்டினா. அவர் பார்த்தா ஐயோ இப்படி பொய்யா இல்ல, நான் மகர்ஷிகிட்டே காட்டி விட்டேன்னு அவன் சொல்றான். இவர் போய் மகர்ஷி கிட்ட போய் பகவானே பொய்யா எழுதியிருக்காளே பகவானே உங்க ஜீவிதத்தை பத்தி. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? என்ன போய் மீதி எல்லாம் மெய்யோ, அது மாத்திரம்தான் பொய்யோ, அவனுக்கு என்ன தெரியுமோ அதை அவன் எழுதியிருக்கான், உனக்கு என்ன தெரியுமோ அதை நீ எழுதுன்னு விட்டான். அப்படியே தன்னோட பர்சனாலிட்டியே இல்லை. தன்னோட பர்சனாலிட்டி இருந்தா எதையாவது பயம் இருக்கும், தன்னோட இண்டிவிஜுவாலிட்டி இருந்தா எதையாவது பயம் இருக்கும். அதே இல்லாததுனால என்ன வேணா ஆகட்டும் அப்படிங்கிற மாதிரி. அப்போ யாராவது தூஷிச்சாலும் சரி, பேரு எப்படியாவது கெட்டு போனாலும் சரி, அப்போ ஒன்னும் பயம் இல்லை. அந்த வியக்தித்துவம் இருக்கிற மட்டும் எல்லாம் அதை பாதிக்கும். வியக்தித்துவம் இருந்தால் எதுவும் பாதிக்கும், வியக்தித்துவம் இல்லைன்னா எதுவும் பாதிக்காது. அப்ப பயத்துக்கு பூரா காரணம் இந்த அகங்காரம் தான், வியக்தித்துவம் தான். நம்ம மேல ஒன்னும் படலை. நம்மள 4 பேர் குத்தம் சொல்றான்னா யார குத்தம் சொல்றா? என்ன குத்தம் சொல்லலை, ஆத்மாவை குத்தம் சொல்லலை. ஏன்னா குத்தம் சொல்றவனுக்கும் எனக்கும் ஒரே ஆத்மாதான். குத்தம் சொல்றது இந்த சரீரத்தை தான் சொல்றான், இதுக்குள்ள இருக்கிற மனசை தான் சொல்றான், அதுக்குள்ள இருக்கிற அகங்காரத்தை தான் அவன் குத்தம் சொல்றான். அது நம்மளும் குத்தம் சொல்ல வேண்டிய சாதனம் தான். அதனால அவன் குத்தம் சொன்னான்னா அவன் கூட சேர்ந்து குத்தம் சொல்லிக்கணும். அவ்வளவு ஈஸி அல்ல. ஆனா அதை பழகிண்டா பொழைச்சுக்கிட்டோம் நம்ம. அப்பதான் ஆத்தியந்திகமான ரட்சை. அல்லாத எல்லா நாளைக்கும் நம்மள எல்லாரும் நல்லது சொல்லிட்டு எல்லாரும் புகழ்த்திண்டு நல்ல பேரு வாங்கிண்டு வியாதி வராதைக்கு எப்பவும் அழகாவே இருந்துண்டு எல்லாம் கதை எழுதுறத வேணா எழுதலாம். எல்லாம் பெர்ஃபெக்டா லோகத்துல இருக்க முடியாது. அப்போ எங்க பார்த்தாலும் பயம் இருந்துட்டே இருக்கு. பயம் எப்ப நீங்கும்? பயத்துக்கு மூல காரணம் துவைதம். 2ன்னு இருந்தா பயம், 2ன்னு இல்லைன்னா பயம் இல்லை. வஸ்து ஒண்ணுதான் இருக்குன்னா யார பயந்துப்பா? 2 எங்க வருது? அகங்காரம் உத்பவிக்கிறது 2 வருது. அகங்காரம் போச்சுன்னா வஸ்து ஒண்ணுதான் இருக்கு. ஒரே ஒரு வஸ்து, அதுக்கு பயந்துக்கிறதுக்கு யாரும் கிடையாது, எல்லாமே அதுதான். ஈஸ்வரன் ஒருத்தன் தான் இருக்கான், அல்லாட்டா ஆத்மா ஒண்ணுதான் இருக்கு. ஆத்மாங்கிற ஒரு வஸ்துவை தவிர மத்த ஒரு வஸ்து இல்லைன்னா பயப்பாடுங்கிறது இருக்காது. பயத்துக்கு பூரா மூல காரணம் என்ன? ஆருக்கு பயம்? எனக்கு பயம். அந்த நான் இருக்கிற மட்டும் பயம் இருக்கும். அந்த நான்கிறது அங்கிருந்து விலகி விடுத்துனா பயம் இல்லை, சர்வம் பிரம்மமயம். பயந்துக்கிறதுக்கு ஒன்னும் கிடையாது, யாரையும் பயந்துக்கிறது கிடையாது. இங்க பயப்பட அவசியமே இல்லை. இதுதான் பாகவத தர்மம். எல்லாம் பகவத் ஸ்வரூபம்னு யாருக்கு வந்துடுத்தோ அவன் யார பயந்துபன்? எதை பயந்துபன்? எங்க வேணா எப்ப வேணா சௌக்கியமா தைரியமா இருக்கலாம். சுடுகாட்டுல போனாலும் தைரியமா இருக்கு.